இன்று சுவாமி துரியானந்தருடைய ஜென்மதினம். அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில சம்பவங்களை நாம் பார்ப்போம். ஒரு நாள் அவருடைய பெயர் துரியானந்தருடைய பெயர் ஹரிநாத் சட்டோபாத்யாய். அப்போ அவர் ஒரு சிறுவனாக இருந்தார். அங்கே கங்கையில் நிறைய பேர் குளிப்பாங்க. அந்த மாதிரி இந்த பையன் குளிச்சிட்டு இருக்கிறான். குளித்து கொண்டு இருக்கும்போது அங்கே ஒரு முதலை வருது. முதலை வந்து நீந்தி வருது அவர் பக்கத்தில். அந்த பையன் பார்க்க அங்கே படித்துறையில் குளித்து கொண்டிருக்கிற அந்த மக்கள்லாம் அந்த பையன்கிட்ட எச்சரிக்கை விடுறாங்க. முதல்ல வருது, ஓடி போயிடு, நீந்தி அந்த பக்கம் கரையை சேர்ந்துட்டு அப்படிங்கிற. அப்போ அவனும் பயந்துக்கிட்டு ஆற்றுல கங்கையில் நீந்தி அந்த பக்கம் போகிறாப்புல. அப்போ உடனே அவனுக்கு ஒரு எண்ணம் மாறுது. எப்படின்னா, நான் எப்பயும் சோகம், ஐ ஆம் தட், நான் அந்த பிரம்மம், இறைவனுடைய அம்சம், நான் பிரம்மம், நான் இந்த உடல் அல்ல, சச்சிதானந்தம், நான் இந்த உடல் அல்ல, நான் ஆன்மா அப்படிங்கிற அந்த இது பழகிட்டுருந்தான். இப்படி சோகம்னா ஐ ஆம் தட், நானே தான் அந்த பரம்பொருள் அப்படிங்கிற மாதிரி அந்த மீனிங் பொருள் சமஸ்கிருதத்தில். அந்த பையன் அதை உடனே ஞாபகப்படுத்தவுடனே மறுபடியும் கடல் அந்த கங்கையில் நீந்திகிட்டு இருக்கிறான். அந்த முதலே அந்த பக்கமாக போயிடுது. ஸோ இந்த ஒரு சம்பவம் அப்போ அந்த சிறுவனாக இருக்கும்போது அவனுக்கு அந்த அனுபவம் கிடைக்கிது. ஹரிநாத், அவருடைய பெயர் ஹரிநாத் சட்டோபாத்யாய். 1863 ஜனவரி 3ஆம் தேதி அவர் பிறக்கிறார். 1863 ஜனவரி 3. அவருடைய தந்தையார் பெயர் சந்திரநாத் சட்டோபாத்யாயா. அவங்கெல்லாம் பிராமின்ஸ். அவர் வந்து ஹரிநாத், ஹரின்னு ஷார்ட்டர். அவன் வந்து சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப, 3 வயசு சிறுவனாக குழந்தையாக இருக்கிறப்ப அவங்க வீட்டில் அவங்க அம்மா பேர் வந்து பிரசன்னமயி தாயார். பிரசன்னமயி அவங்க வீட்டில் இருக்கிறப்ப மாலை நேரத்தில் ஒரு நரி வருது. நரி வந்து அவங்கள கடிக்க வருது. இந்த குழந்தை பக்கத்தில் இருக்குது, 3 வயசு சிறு குழந்தை. அந்த குழந்தைய தான் கடிக்க வருது. அவங்க அந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, காப்பாற்றி. அந்த அம்மா அந்த நரியை துரத்துறாங்க. அப்போ வந்து அந்த நரி வந்து அந்த அம்மாவுடைய கையை கடிச்சிடுது. கடித்த உடனே என்ன ஆகுது, விஷம் உடலில் ஏறிடுது. அவங்க இறந்துடுறாங்க. அந்த பையன் 3 வயது சிறுவன். அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க அந்த நரி கடிச்சு. அவங்க வீட்டில் மற்ற சொந்தக்காரங்க வளர்க்குறாங்க. அப்புறம் ஹரிநாத்தும் ஒரு சில ஆண்டுகளுக்கு, அவருடைய அப்பா தந்தையார் அவரும் ஒரு சில வருஷம், அவருக்கு ஹரிநாத்துக்கு 12 வயது ஆகும் பொழுது அவங்களுடைய தந்தையார் இறந்து விடுகிறார். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறார் ஹரிநாத்துக்கிட்ட, நீ வந்து இந்த உலகத்துக்கு, இந்த பூமியில் இந்த உலகத்துக்கு நீ சொந்தமானவன், நீ விரும்பியதை அடைவாய், உன்னுடைய குறிக்கோளை அடைவாய் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இறந்துடுறார். அது பிற்காலத்தில் அவர், கடைசி காலத்தில் அவர் அதே மாதிரி இந்த உலகமும் பிரம்மம் உண்மையானது, இந்த உலகமும் ஜெகத், இந்த உலகமும் உண்மை, பொய்யல். ஆனால் ஒரு வேதாந்த சாரத்தில் என்ன சொல்லுதுன்னா, பிரம்ம சத்தியம், ஜெகத் நித்யா, கடவுள் ஒருவரே மெய்ப்பொருள், இந்த உலகம் பொய் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் இவர் வந்து இதுவும் உண்மை, கடவுளும் உண்மை, இந்த உலகமும் உண்மை என்று சொல்லிட்டு தான் அவர் ஓம் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு சமாதி அடைகிறார் ஹரி மகாராஜ். சிறு வயசுலேயே அவர் பிராமின் தானே, காயத்ரி மந்திரம், மற்ற தியானம் செய்கிறது, மற்ற ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணுவார். உடற்பயிற்சி, எக்ஸசைஸ் நல்லா பண்ணி உடம்பு நல்லா இருக்குது. ஹரிமார் எங்கே இருக்கார் பாருங்கள்.
அந்த கடைசியாக நல்லா கம்பீரமாக உடம்பு நல்லா எக்ஸசைஸ் பாடி. சின்ன வயசுலேயே எக்ஸசைஸ் பண்ணாலும் நல்ல உடலை நல்லா உறுதியோடு வச்சிருக்கிறார். அச்சம் தவிர ஆண்மை தவறில் உடலினை உறுதி செய்யுன்னு ஆத்திச்சூடி பாரதியாருடைய இதில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இவர் உடலை நல்லா உறுதியாக வச்சுருக்கிறாரு. எக்ஸசைஸ் நல்லா உடற்பயிற்சி செஞ்சு மல்யுத்தமும் தெரியும். மல்யுத்தம் தண்டால் எடுப்பாங்க. தண்டால் எப்படி தெரியுமா? அந்த இது இவர் 500 எடுப்பாராம். 500 தண்டால்னால் எப்படி உடம்பு இருக்குன்னு பார்த்துக்க. நீங்கள் 10 இது போடுறதுக்கு தோப்பு பண்ணணும். இவர் 500 தண்டால் உட்காந்து எடுத்துருப்பார். அவர் பள்ளியில் ஸ்கூலில் படிக்கிறப்பயே சமஸ்கிருதம், வங்காள இலக்கியம் நிறையா கற்றுக்கிறாரு. ஆமாம், கிராமர், லிட்ரேச்சர் அதெல்லாம் படிக்கிறாரு. உபனிஷத், அப்புறம் தேவி மகாத்மியம், சண்டி பாராயணம், இந்த நவராத்திரியில் பாடுறோமே அதெல்லாம் பாடுவார். அப்புறம் கீதை, பகவத்கீதை நிறையா அதில் இருக்கிற எல்லா ஸ்லோகங்களையும் மனப்பாடம் பண்ணியிருக்காரு. விவேக சூடாமணி இந்த மாதிரி ஆதிசங்கருடைய எழுதின அந்த புத்தகங்கள் எல்லாமே அவர் மனப்பாடம் பண்ணியிருக்கார். பைஹார்ட் பண்ணணும். நீங்களும் பைஹார்ட் பண்ணணும். மற்ற ஸ்தோத்திரங்கள்லாம் இந்த இளம் வயசில் நாம் மனப்பாடம் பண்ணோன்னா எல்லாமே நம்ம மைண்டில் இருக்கும். அபிராமி அந்தாதி, கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம், இந்த மாதிரி எல்லா இதுவுமே நாம் மனப்பாடம் பண்ணுறீங்களா? அதெல்லாம் பண்ணணும். அபிராமி அந்தாதி மனப்பாடம் பண்ணணும். அப்புறம் அவர் தனியாக அங்கே கங்கை கரையிலேயே இருந்து அப்படியே தியானத்தில் இருப்பார். துளசிதாசர் நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு மகான், நிறையா அவருடைய பாடல்கள்லாம் பாடுவார். அவருக்கு பிடிக்கும். சில மகான்களையெல்லாம் சந்திச்சிருக்கிறாரு. உன்னுடைய ஃப்யூச்சர், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் போய் அவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவார். ஒரு முறை ராமகிருஷ்ணர் அவர் சின்ன வயசில் பார்க்குறாரு. அவருக்கு வயசு 13 ஹரிமகராஜுக்கு. அப்போது ஒரு பக்தர் வீட்டில் அங்கே சந்திக்கிறார். அவர் சின்ன பையன் தானே, தெரியாது. அப்போ தூரத்துலேருந்து பார்க்குற அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு போகிறாரு. அவர் ஒருத்தர் ஒரு பக்தர் தாங்களாக பிடிச்சிட்டு போகிறாங்க. அவருடைய தலையை சுற்றி ஒரு ஒளி வட்டம் இருக்குது, ஒரு ஹேலோ. அது அந்த தெய்வீக சக்தி அந்த தலையில் சேமிச்சு வைக்கிறது. அவர் அப்படியே கடவுள் தானே, அவர் கடவுளுடைய இதுதான். அவர் அதை பார்க்குறாரு. அந்த வீட்டில் போயிட்டு அங்கே போய் அங்கே காளி தேவி ஃபோட்டோ இருக்குது, அதை வணங்குறாரு. அப்புறம் மறுபடியும் இன்னொருத்தர் வீட்டில், தீனநாத் போஸ் அப்படிங்கிற வீட்டில் அங்கே ஒரு காளி பற்றி கமலாகாந்தர், ராதாகாந்தர் இவங்களோட பாடல்கள்லாம் இவர் பாடுவார். காளி மேல், காளியே தான் பிரம்மம், காளியே தான் கிருஷ்ணன், கிருஷ்ணனே தான் காளி, 2 பேரும் ஒன்று தான். ஒரு பாட்டு பாடுறோம் இல்லையா, வந்துள்ளாரே விந்தை மனிதர் காண விரும்பி வாரும் என்கிற பாட்டில் வருது இல்லையா, காளியே தான் கிருஷ்ணனும் அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த வாரம் அந்த மாதிரி ஒரு பெங்காலி பாடலை அவர் பாடுறாரு. அங்கே அவர் கேட்குறாரு. அப்புறம் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஹரிநாத் குரு மகாராஜ் தட்சிணேஸ்வரத்தில் சந்திக்கிறார். அவரை பார்த்த உடனே ராமகிருஷ்ணர் அவரை பார்த்த உடனே அந்த பையனை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, நல்ல குணங்கள் அம்சங்கள்லாம் இருக்குது. முகத்தை பார்த்து தெரியுது, எனக்கு ஆன்மீகத்தில் நீ முன்னேறுவேன் அப்படின்னு அவர் அறிவுறுத்துகிறார். இந்த உலகத்தில் ஏன் துன்பங்கள் வருது? துன்பங்கள் எதனால் காரணம் என்ன? ஆசை. ஆசையே துன்பத்திற்கு யார் சொல்லியிருக்கா? புத்தர், எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆசையை நாம் நீக்கினா துன்பத்திலேருந்து நாம் விலகலாம். ஆகவே அந்த ஆசைகளில் நமக்குள்ளே நிறைய ஆசைகள், காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சல், அந்த மாதிரி ஆசைகள்லாம் எப்படி நம்ம இது பண்ணுறது? இந்த உலகத்தில் நமக்கு ஆசை
அந்த ஆசைகளை வந்து இறைவன் பால், கடவுள் பால் திருப்பி விடணும்னு சொல்கிறாரு விவேகானந்தர் சார் ராமகிருஷ்ணன். இப்போ உன் மேலே எனக்கு கோபம் இருக்குது, அந்த கோபத்தை வந்து கடவுள் மேலே, உன் மேலே கோபப்படுறது பதிலாக குரு இறைவன் மேலே கோபத்தை காமிக்கணும்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்முடைய ஆசைகள் அனைத்தும் அவர் மேலே, என் இறைவா எனக்கு எல்லா செல்வமும் நீ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. எல்லாமே நீ தான் எனக்கு, அனைத்தும் நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் இருக்குது. அதை பாடுவார். அவர் வந்து எல்லா பெண்களையுமே அவர் வந்து தன்னுடைய தாயாக தான் பார்ப்பார் ராமகிருஷ்ணன். இவரும் அவருக்கு அறிவுறுத்துகிறார். இவருக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி பெண்களை பிடிக்காது அவருக்கு. அப்போ சொல்கிறாரு, அவங்கள அப்படி வெறுக்க வேண்டாம், அவங்களே வணங்கு, தாயின்னு வணங்கு அப்படின்னு சொல்லி. அப்போ உன் உள்ளத்தில் இருக்கிற அந்த இதெல்லாம் ஆசைகள்லாம் நீங்கி விடுன்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு ஞானம் வந்திருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆத்ம ஞானம் ஒருத்தர் மகான், அவங்களுடைய பார்வை. இப்போ வந்து நல்ல மனசில் எந்த தீய எண்ணங்களும் இல்லாமல் நல்ல எண்ணங்களாக இருந்தால் நல்லதை நம்ம பார்ப்போம். நம்ம மைண்டில் தீயது இருந்துச்சுன்னா தீயதை பார்ப்போம் இல்லையா? அது நம்மளுடைய மனசு நிலையை பொறுத்து தான் உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோம். மகான்கள் அவங்க எல்லாமே எல்லாவற்றிலும் இறைவனை காணணும். தாயுமானவர் ஒரு மகான் இருந்தார். எங்கெங்கே பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிரால் அங்கங்கு இருப்பது நீ என்றோ பராபரம்னு பாடியிருக்கார் பராபரம். அப்போ அவர் அந்த நிலையை, அந்த ஞான நிலையை அடைஞ்சிருக்கிறார். அதனால தான் அந்த மாதிரி பாடுறார். அவர் இறைவனை எல்லா இடத்துலையும் பார்க்குறாரு. அதுக்கு நிறைய சாதனை செய்யணும். நம்ம பல பிறவிகள் ஆகும். எல்லாருமே துறவிகள் ஆகிட முடியாது. அவனுடைய அருள் இருக்கணும். அவன் அருளாலே அவன் தாள் நெஞ்சி. ஞானம், பக்தி, இறைவனுடைய காட்சி, இதெல்லாமே அவருடைய அருள் இருக்கணும். இப்போ விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணர் போகிறாரு. கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா கேட்குறாரு. யார்? ஹவ் யூ சீன் காட் அப்படின்னு கேட்குறாரு. எஸ், ஐ ஹவ் சீன் காட் அப்படின்னு. நான் கடவுளை பார்த்துருக்குறேன், அந்த கடவுளை உனக்கும் காண்பிக்க முடியும் அப்படின்றத விட இன்னும் ஒன்று பார்க்குற மாதிரி இன்னும் தெளிவாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து ரெகுலேட்டட் ரொட்டீன். நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க? அந்த மாதிரி அதிகமாகவும் தூங்கக்கூடாது, நேரத்தில் எழுந்திரிச்சிடணும். தியானம் ஜபம் அந்த மாதிரி மாலை நேரம் ஆன உடனே இதெல்லாம் பாடுறோம், பஜன்ஸ்லாம் பாடுறோம். இந்த மாதிரி கடவுள் நாமத்தை எப்பயும் இவரும் சொல்லுவார் துரியானந்தரும். தினசரி நம்முடைய தினசரி வாழ்வில் எப்படி நடந்துக்கணும்? நீங்கள் இப்போ இந்த லைட்டை எடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கிறீங்க, எல்லா இதுவுமே அந்த இடத்துல வைக்கணும். செய்வன திருந்த செய் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. எதையும் செஞ்சால் கரெக்டாக வைக்கணும். இதை ஒரு இடத்துல வைக்கணும், இந்த டேபிளில் ஒரு இடத்துல. இந்த மாதிரிலாம் ஹரி மகாராஜுக்கு ராமகிருஷ்ணர் சொல்லித்தர்றார். கடவுளுடைய பெருமையை சொல்கிறது வெரி டிஃபிகல்ட், யாரும் புரிஞ்சிக்க முடியாது. அது சிவ மகிமன ஸ்தோத்திரங்கிற ஒரு பாடலில் இருக்குது. ஒரு எப்படி இறைவனுடைய இது பெருமை, அது வந்து அதை நான் பாடுறேன். அந்த பாட்டு ஸ்தோத்திரம். அசிதகிரி சமம் ஸ்யாத் கஜ்வலம் சிந்து பாத்ரே சுரதரவர சாகா லேகனி பத்ரமூர்வி லிகதி யதி கிரஹீத்வா சாரதா சர்வகாலம் ததபி தவ குணாநாமீச ஸ்பாரம் ந ஜாதி
இது வந்து சிவ மகிமன ஸ்தோத்திரங்கிற இதில் வருது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கல்பத்தரு ஒரு மரம், அந்த மரத்தினுடைய ஒரு கிளையை வந்து ஒரு எழுதுகோல் பேனாவாக மாற்றி இந்த பூமியை வந்து ஒரு பேப்பரில் எழுதுகிறோம் இல்லையா, தாள் பேப்பராகும். இமயமலையை மைக்கூடு இங்க் பாட் பண்ணிவிட்டு, இந்த கடல் இருக்கு இல்லையா, சமுத்திரம், அது வந்து இங்க் மை, அதை வச்சு அதை தொட்டு எழுதுகிறோம். இந்த பேனா எழுதுகோல் என்ன, இந்த கல்பத்துருங்கிற மரம் பேனாவினால் பிடிச்சி எழுதுனா கூட இறைவனுடைய பெருமையை விவரிக்க முடியாது அப்படின்னு அந்த பாட்டு சிவமேரினர் பாடுறோம் சொல்கிறாங்க. கடவுளை அறியறதுக்கு, கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ காலம் ஆகுது நமக்கு? அதுக்கு காரணம் என்ன? ஏன்னா நமக்கு இன்னும் இந்த உலகத்தில் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், நம்முடைய கடமைகள்லாம் இருக்குது. அந்த கடமையை முடித்தா தான் நம்ம இந்த கடவுள்கிட்ட நெருங்க முடியும். இப்போ ஒரு நோயாளி நோய் வந்துடுச்சு, அவர் எங்கே அட்மிட் பண்ணுறோம்? ஆஸ்பத்திரியில். அவருக்கு நோய் தீர்ந்தால் தானே டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா, வெளியில் போக முடியும். அந்த மாதிரி நமக்கு இந்த அறியாமைங்கிற இதில் நம்ம மூழ்கி இருக்கிற வரைக்கும் அதுலேருந்து வெளியே போக முடியாது. ஆனால் அதுக்கு நாம் வெளியேறதுக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். 1886 ஆகஸ்ட் 16 ராமகிருஷ்ணர் மகா சமாதி அடைகிறார். அவருக்கு பிறகு, அதன் பிறகு பராநகருங்கிற ஒரு மடத்தில் எல்லோரும் இந்த ராமகிருஷ்ணனுடைய டிசைபிள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களாம் அப்போ இளைஞர்களாக இருக்காங்க. அவங்கெல்லாம் தியானம் ஜபம் உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு சில நாட்கள் பிறகு அவங்களுக்கு விவேகானந்தர் அவர் ஒவ்வொருத்தருக்கும் சகோதர சீடர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் கொடுக்குறார், துறவி சீடர். ஹரி மகாராஜுக்கு சுவாமி துரியானந்தர்ங்கிற திவ்ய நாமத்தை கொடுக்குறாரு. பராநகர் மடத்தில் ஒரு நாள் இருக்கிறப்ப ஹரி மகாராஜ் வந்து அவருக்கு வந்து ஒரு மனச்சோர்வு, டிப்ரெஷன் வந்துருக்கு. ஒரு வெறுப்பு, ஒரு மன உளைச்சல், மனச்சோர்வு வந்தது. என்ன, நம்ம எந்த சாதனைகள், கடவுளை பற்றி நம்ம அறிஞ்சிக்க முடியல, நம்முடைய வாழ்க்கை வீணாக இவ்வளோதானா அப்படின்னு ஒரு நாள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஆகாயத்தை அப்படி பார்க்குறாரு. ஆகாயத்தை பார்க்குறப்ப ஆகாயத்தில் ஒரு நிலவு இருக்குது, நிலா இருக்குது. அப்படியே திடீர்னு மேகங்கள்லாம் வருது, மேகக்கூட்டம் வந்து அப்படியே மறைச்சிடுது நிலாவை. கொஞ்ச நேரம் அப்படியே இருட்டாக இருக்குது. சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த மேகங்கள்லாம் கலைஞ்சி போன உடனே நிலா மறுபடியும் தெரியுது. இது அப்படியே ஆகாயத்தை அப்படியே பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒரு அந்த சோர்வெல்லாம் நீங்கி விடுது. கொஞ்ச நேரம் தான் அந்த இதெல்லாம், இந்த மாதிரி இதெல்லாம் டிப்ரெஷன் இதெல்லாம் தொடர்ந்து இருக்காது. அந்த மாதிரி அதுலேருந்து வானவுடனே அவருக்கு ஒரு இது பிறகு ஞானம். இப்போ நாம் ஒரு மந்திரம் சொல்கிறோம் இல்லை, அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மந்திரத்தை அவர் உச்சரிக்கிறார். அப்போ அவருக்கு மறுபடியும் ஒரு ஸ்ட்ரென்த் வருது, மன வலிமை. அதன் மூலமாக அறியாமை இருளிலிருந்து அறிவொளிக்கு என்னை அழைத்து செல்வாயாக. அதன் பிறகு என்ன வரும்? இருளிலிருந்து, அதாவது அர்த்தம் சொல்லிட்டோம், சத்தோமா பொய்மையிலிருந்து வாய்மைக்கு என்னை அழைத்து செல்வாயா. மரணத்திலிருந்து மரணமில்லா பெருநிலைக்கு என்னை. ஆமாம், அந்த ஸ்லோகம் நீங்கள் சொல்லணும். ஒரு நாள் அங்கே இமயமலை பக்கத்தில் டேராடூன்ங்கிற ஒரு ஊர்,
அதெல்லாம் இமயமலையுடைய பகுதி. அங்கெல்லாம் முசௌரிங்கிற ஒரு ஹில்ஸ் ஸ்டேஷன், முசௌரி. அங்கே அப்படியே மலை பக்கம் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அப்போ போகிறப்ப அங்கே ஒரு காவலர். யார் காவலர்னா? போலீஸ். அவர் இவரை எங்கே போகிற, யார் நீ அப்படின்னு அவரை மிரட்டுறாரு சுவாமிஜியை, தெரியாது. அதாவது அவர் ஒரு ஏதோ புரட்சிக்காரர் அந்த மாதிரி ஏதோ வேறு சந்தேகப்பட்டுட்டு அவரை நீ யார், எங்கேருந்து வரன்னு திட்டுறாரு. அப்போ அவர் உடனே கேட்குறாரு. அவர் பயந்துடுவார்னு நினச்சாங்க. ஆனால் சொல்கிறாரு அவர், நான் யமனுக்கே பயப்பட மாட்டேன், நான் இந்த போலீஸ்க்கு நம்ம உங்களுக்கு பயப்படுவேனா அப்படின்னு சொல்கிறாரு. யமனுக்கே நான் பயப்பட மாட்டேன் அப்படி சொன்னோடனே அந்த காவல்காரர் அவர்கிட்ட காலில் விழுந்து வணங்கி அவருடைய சீடராயிடுறார். அந்த போலீஸ் மைண்டு மாறிட்டு பயந்து ஓடுவார்னு நினச்சாரு. ஆனால் அவர் போல்டாக சொன்னார், நான் யமனுக்கே பயப்பட மாட்டேன், உனக்கு இந்த காவல்காரருக்கு நான் பயப்படுவேனா அப்படின்னு சொன்ன உடனே அவர் மைண்டு சேஞ்ச் ஆகிடும். அவருக்கு அந்த வார்த்தையில் பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கார். ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ எழுப்புறாங்க, தட்டி கையை வச்சு உடம்புல எந்திரிச்சு. அப்போ எந்திரிச்சு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் போய் படுக்கிறாரு. அந்த மரத்தினுடைய ஒரு பெரிய கிளை உடஞ்சி விழுதுது. அது ராமகிருஷ்ணர் காப்பாற்றுறாரு அந்த டேஞ்சர், அபாயத்திலிருந்து. ஆமாம். மறுபடியும் அவர் துரியானந்தர் வடநாட்டில் புது தில்லி, ஹரித்வார், ரிஷிகேஷ், உஜ்ஜயினி, உத்தரகாண்டம் எல்லா இடத்துக்கும் போய் அப்படியே இமயமலை போகிற சாதனை செய்கிறாரு. அவருக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் போயிடுது, உடல்நிலை பாதிக்குது, காய்ச்சல் சரி டாக்டர்கிட்ட மருத்துவர்கிட்ட போகலாம் அப்படின்னு போகிறதுக்கு போயிட்டுருக்காரு. உடனே ஒரு எண்ணம் அவர் மனசில் தோணுது, நான் எப்பயும் கடவுளில் தான் நினைக்கிறேன், நான் எதுக்கு டாக்டர்கிட்ட போகணும், எனக்கு மருத்துவரே அந்த நாராயணன் தான், கங்கை நீர் தான் மருந்து. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அந்த டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு மனசில் தாட் எண்ணம் வந்த உடனே அவர் போகலை. மறுபடியும் அவருடைய இடத்துக்கே மறுபடியும் படுத்துடுறாரு. அந்த காய்ச்சலும் அவர்கிட்ட நீங்கிடுது. இப்போ முக்தி பெறுவது எப்படி? முக்தின்னா என்ன? ஆன்ம நிலை முக்தி. இந்த உடலில், அதாவது முக்த புருஷர் இந்த உடலில் இருக்கிறப்பயே அந்த இதை அடையணும். உடல் நினைவு இல்லாமல் இருக்கிறது, அதுதான் முக்தி நிலை. வீடு பேர் அப்படி சொல்லுவாங்க. தியானம், ஜபம் இதெல்லாம் செஞ்சால் தான் உனக்கு நிறைய அனுபூதி கிடைக்கும். இப்போ அப்படி இல்லை. விவேகானந்தர் ஒரு புதிய பாதையை அமைச்சிருக்காரு. இப்போல்லாம் நீங்கள் சேவை செய்கிறீங்க, இந்த கார்பெட்லாம் சுற்றி வைக்கிறீங்க, கோயிலில் இந்த சேவைகள்லாம் செய்கிறீங்க. இந்த சேவையை செஞ்சுக்கிட்டே இருந்தாவே இதுவே உங்களுக்கு இறைவனுடைய இது கிடைக்கும்னு சொல்கிறாரு விவேகானந்தர் சொல்கிறாரு. அப்புறம் இவர் அமெரிக்காவுக்கு போகிறாரு, சான் ஃப்ரான்சிஸ்கோ. துரியானந்தர் விவேகானந்தர் அப்போ அமெரிக்காவிலேருந்து கூப்பிடுறாரு. அங்கே வேதாந்த சொசைட்டி, வேதாந்தத்தை பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்கிறார். இவரும் அங்கே போய் ஒரு இடத்துல அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் 1900 ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி செயின்ட் ஆண்டனி வேலி அந்த ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு மாணவர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வீடு இது கட்டி ஆசிரமம், அங்கே அவங்களுக்கு தேவையான தியானம், படிப்பு, உபனிஷத், பிரார்த்தனை இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. எல்லாம் ரொட்டீன். ஒரு நாள்
அவர் தியானம் பண்ணிகிட்ருக்கிறார். யார் பண்ணும்போது அவர் உடம்பில் ஒரு ஒரு வண்டு, வண்டு கடிச்சிடுச்சு. கடித்த உடனே அவர் அந்த இடம்லாம் வீங்கிடுது. டாக்டரும் அப்போ இல்லை. அந்த சமயம் பார்த்து ஒரு டாக்டர் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து, ரொம்ப நேரம் கழித்து வர்றார். ஒரு சில மணி நேரம் கழித்து ஒரு டாக்டர் வர்றார். அவர் எங்கேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வர்றார். ஒரு 50 மைல் தூரத்துலேருந்து வர்றாரு. மருந்தெல்லாம் கொண்டாந்து அவருக்கு வைத்தியம் பார்க்குறாரு. அப்புறம் அந்த வீக்கெல்லாம் குறைஞ்சிடுது. அவருக்கு கொஞ்சம் நல்லாயிடுறாரு. அந்த மாதிரி அது ஒரு கிடைக்கிற ஒரு இது. சுவாமிகள் விவேகானந்தர் துரியானந்தர் சொல்லுவார், மாணவர்களுக்கு நேர்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் தான் இந்த ஆன்மீக வாழ்க்கையினுடைய முதுகெலும்பு. நம்முடைய சொல், செயல், சிந்தனை மூன்றிலும் நாம் தூய்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். வாய்மையே வெல்லும். இந்த கலியுகத்தில் உண்மை பேசுவதே ஒரு பெரிய சாதனை. பொய் பேசக்கூடாது. சத்தியமேவ ஜெயத்தே நா அனிருத்தம். வாய்மையே வெல்லும், பொய்மை அல்ல. ஒரு உபனிஷத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை தான் அது. ஆகவே உண்மை, ட்ரூத்ஃபுல்னஸ், அந்த உண்மையினுடைய கதவை திறப்பதற்கான திறவுகோல் அது இல்லை. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு திறவுகோல் தியானம், மெடிடேட் இன் சைலன்ஸ். Do not spend your energy in talking, but meditate in silence and become dynamo of spirituality ன்னு விவேகானந்தர் சொல்கிறார். உன்னுடைய வீண் பேச்சு வேண்டாம். வீண் பேச்சு பேசக்கூடாது. Do not spend your energy in talking. உன்னுடைய சக்தியெல்லாம் வீண் பேச்சில் செலவழிக்காத. மெடிடேட் இன் சைலன்ஸ். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து தியானத்தில் முழுக்க. அப்போ நீ எல்லா விதமான சக்தியை சேர்த்து வைத்துக் கொள்ள முடியும்னு சொல்கிறார். அறிவு சுரங்கத்தை திறப்பதற்கான திறவுகோல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்டு. அறிவு சுரங்கம் நமக்குள்ளே இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும், மனசை ஒன்றி நீங்கள் உங்களுடைய பாடங்கள், பள்ளி பாடங்கள்லாம் நல்லா படிச்சிங்களா? மார்க் அதிகமாக, மதிப்பெண்கள் அதிகமாக பெற முடியும். படிக்கிறீங்களா? படிக்கணும். அந்த நம்மக்கிட்ட அந்த ஃபுல்லாக அந்த இது இருக்குது, ஆற்றல். எல்லா ஆற்றலும் உன்னிடம் உள்ளன்னு சொல்கிறார் விவேகானந்தர். எதையும் செய்ய முடியும். ஒரு ஆங்கிலேய சிறுவன்கிட்ட போய் கேட்டால் இது செய்ய முடியுமான்னு கேட்டால் ஐ கேன் டூ அப்படின்னு சொல்கிறார். என்னால் முடியும், எதையும் சாதிக்க முடியும். அந்த தன்னம்பிக்கை, ஃபெய்த் இன் அவர் செல்ஃப் அந்த எனிதிங். நம்பிக்கை நம்மிடத்தில் நம்பிக்கை, பிறகு கடவுளிடத்தில். இதுவே மகிமை பெறுவதன் ரகசியம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார். அந்த மாதிரி அந்த நம்பிக்கை இதெல்லாம் நமக்கு வேணும். சிரத்தை. பெரும் பேச்சினார நம்ம இந்த ஆன்மாவை அடைய முடியாதுன்னு சொல்கிறோம். நாயமாத்மா பிரவச்சேன லபிய, நாயமாத்மா பலகீனேன லபிய. இந்த ஆத்மன் மெலிந்தவனால் மேவப்படுவதென்று, மெலிந்தவனால் அடைய முடியாதுன்னு சொல்கிறோம். வீக்காக இருக்கணும். ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப், வீக்னஸ் இஸ் அதை விவேகானந்தர் சொல்கிறார். ஜூன் 6ஆம் தேதி 1902 சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து அவர் கப்பல் மூலமாக இந்தியாவுக்கு வர்றாரு. அங்கே ஒரு 2 வருஷம் 9 மாதம் அங்கே அமெரிக்காவில் வேதாந்த பிரச்சாரம் செஞ்சுட்டு திரும்பி வர்றாரு.
ஜூலை 14ஆம் தேதி இந்தியாவுக்கு திரும்புகிறார். 1902 அக்டோபர் மாதம் அங்கே ஒரு சாதனை பண்ணுறதுக்காக ஆன்மீக சாதனை பிருந்தாவனம் போகிறாரு. பிருந்தாவனம் அப்புறம் இமயமலையில் இருக்கிற மாயாவதி, நம்ம ராமகிருஷ்ண வேதம் அத்வைத ஆசிரமம் இருக்குது இமயமலை, மாயாவதிங்கிற இருக்கிற ரிஷிகேஷ், ஹரித்வார், நைனிடால் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் அவர் துரியானந்தர் ஆன்மீக சாதனைகள்லாம் செய்கிறாரு. ஒரு நாள் ராமகிருஷ்ணருடைய அமுதமொழிகள் யார் இயற்றினது? மகேந்திரநாத் குப்தா அவர் எழுதினா இல்லையா. அவர் ஒரு நாள் துரியானந்தர்கிட்ட போய் கேட்குறாரு, என்ன தெரியுமா, நீங்கள் தான் கடுமையாக தவம் செய்கிறீங்க, நாங்கள் எப்படி வாழணும், எப்படி நாங்கள் சாதனை புரியணும் அப்படின்னு அவர் மகேந்திரநாத் குப்தரை துரியானந்தர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஹிந்தி பழமொழி சொல்லிவிட்டு, இப்போ வந்து உனக்கு இந்த உலகத்துக்கு நம்ம கடவுள்கிட்ட என்ன ப்ரே பண்ணணும், அப்புறம் நல்ல வசதியாக இருக்கணும், பணம் வேணும், பொருட்செல்வம் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு. இப்போ ஒருத்தர் ஏழை பணம் வேணும்னா யார்கிட்ட போவா, அப்படி பணக்காரங்கிட்ட போய் கேட்பா, அப்படி அங்கேயே அவர் வீட்டு வாசல்லே வெயிட் பண்ணுவார், காத்திருப்பார், பணக்காரங்க காசு. அந்த மாதிரி இது வந்து பொருட்செல்வம். இங்கே பாரு, அது பொருட்செல்வம் உலகத்தில். அருட்செல்வம் யார்கிட்ட கேட்கணும்? ஆமாம், அருட்செல்வம் பெறுவதற்கு எப்பயும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை, சரணாகதி இதெல்லாம் அவர்கிட்ட பண்ணினா அவர் நமக்கு அருள் புரிவார் சொல்கிறார். ஒரு தரம் அவருக்கு கண்ணில் ஏதோ பிரச்சனை, துரியானந்தர் ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. அது ஆனால் இன்னொரு மருந்து வச்சுருக்காங்க தவறுதலாக, வேறு ஒரு மருந்து, அது நைட்ரிக் ஆசிட் தெரியுமா? அந்த சேவை செய்கிறாரு ஒருத்தர், அவர் வந்து அந்த மருந்து அவர் கண்ணில் அந்த நைட்ரிக் ஆசிட்டை ஊற்றிடுறாரு, கண்ணில் தவறுதலாக ஊற்றிடுறாரு. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அப்புறம் அது வந்து அப்புறம் அவருக்கு ஒன்றும் செய்யலை. அதுலேருந்து அம்பிகை இறைவன் அவரை காப்பாற்றிடுறாராம். அந்த மாதிரி கண்ணில் அந்த மாதிரி நைட்ரிக் ஆசிட்டை ஊற்றணுன்னு அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவர் வந்து கடைசியாக அவர் வந்து காசியில் ஒரு 3 வருஷம் தங்கியிருக்கார், அத்வைத ஆசிரமம் இருக்குது. இப்பயும் அவருடைய அந்த அறை, அவர் தங்கின அறையை இப்பயும் பார்க்கலாம். போனால் காசிக்கு 3 ஆண்டுகள் அங்கேயே தியானம், அப்புறம் மெடிடேஷன், படிப்பு, இந்த மாதிரி அவருடைய லைஃப் போகுது. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, தியானம் செய்கிறது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. தியானம் செய்கிறது ஒரு இளைஞர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஒரு மான் இருக்குது, கஸ்தூரி மான், அந்த வயிற்றுக்குள்ளே ஒரு கஸ்தூரி இருக்குது, அது ஸ்மெல், ஒரு வாசனை வரும் கஸ்தூரி. அது அந்த உடலில், அந்த மான் உடலில் தான் வருது. ஆனால் அந்த மான் வந்து எங்கே வாசம் வருதுன்னு தேடிட்டு போகணும். அதனுடைய உடலில் தான் அந்த வாசனை வருது, ஆனால் அதுக்கு தெரியல. அந்த மாதிரி தான் நம்ம உலகத்தில் இருக்கிறவங்க, நம்மக்கிட்டே அந்த இது இருக்குது. தியானம், ஜபம் இதெல்லாம் பண்ணால் நாம் அந்த இதை அடைய முடியும். நாம் கோயில், குளம் எல்லாம் போகிறோம், அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார். அது ராமகிருஷ்ணர் சொல்கிறார் ஒரு சீடர்கிட்ட, இந்த மாதிரி நான் அப்படியே கோயில், குளம்லாம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். கடவுள் அங்கேங்கிற வரைக்கும் அறியாமை, இங்கே அப்படின்னு சொன்னால் தான் அது ஞானம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி ஒரு பாட்டு வருது, எங்கெங்கோ தேடி அலைகின்றார் ஞானத்தங்கம். அது நமக்கு தான் இருக்குது அந்த ஆன்மீக பொக்கிஷம். ஆனால் நாம் வெளியில் தேடிட்டு போகிறோம். 1922 அந்த நாள் ஜூன் 21 அவர் வந்து மகா சமாதி அடைகிறார். அவர் வந்து
உடலை விடுறதுக்கு முன்னாடி ஓம் ராமகிருஷ்ண ஓம் ராமகிருஷ்ண 2-3 தடவை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்படியே தியானத்தில் அப்படி கொஞ்சம் நேரத்தில் தூங்குற மாதிரி. ஞானிகளுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த உலக மக்களுக்கும் இந்த மகான்களுக்கும் இல்லை என்ன வித்தியாசம்? அந்த இறக்கும்போது ஞானிகள் சிரிக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிற அறியாமையில் இருக்கிற மக்கள் அழுகிறார்கள்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இறப்பு ஒரு பொருட்டு இல்லை, அது ஒரு கடைசியாக சொல்ல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. என்ன சொன்னாங்க? சத்தியம் ஞானம் அனந்தம். ஆமாம், இந்த மந்திரத்தை சொல்கிறார். அந்த மெய் ஞானம், அறிவு திறன் முடிவில்லாதது தான் அந்த அனந்தம், அந்த பரபிரம்மம். கடவுள் தான் இந்த உலகமாக ஆகியிருக்கிறார். ஏன்னா அனைத்துமே அதை சொல்லிவிட்டு அவர் உடலை விட்டு அந்த பரபிரம்மத்தில் கலந்துக்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராம்